ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பீட்ரூட் ஜாம் பற்றி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்து வந்ததும் 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அதுக்கு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு வேக வச்ச தண்ணியோடையே பீட்ரூட்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்தளவு பீட்ரூட் பியூரிக்கு 1/3 கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பாதி லெமனை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கடாயில் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பியூரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லே வச்சுக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சிம்லே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது உங்களுக்கு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் 10 மினிட்ஸ் கழித்து நல்லா திக்காக நான் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5-6 லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியில் கூட நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ப்ரெட்டில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 6லேருந்து 7 சப்பாத்தி வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக பீட்ரூட் போட்டு செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.